அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூரி அண்ட் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் வந்து தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஃபியாக வரும். அதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓவர் வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது, அப்படின்னா தனியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட் டோவாக பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரேடியாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரு 2 கப் மாவுக்கு மேக்ஸிமம் அரை கப்லேருந்து 3/4 கப்புக்குள்ளே தண்ணி போதும். அவங்க மாவு பிராண்ட் பொறுத்து தண்ணி இருக்கிறது இருக்குது. இந்தளவுக்கு நல்லா டைட்டாக பிசைஞ்சு ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஒரு 15 to 20 minutes. இப்போ பூரி மசாலா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு அதில் உள்ள ஓலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனோடனே கடுகு பொரிஞ்சோன்னே இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இஞ்சி இல்லை, நான் ஆட் பண்ணல. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இது ரெண்டுமே ஆட் பண்ணல, நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, கேரட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் கேரட் எல்லாமே நல்லா வெந்து வரும். இந்த டைமில் வந்து நம்ம பாயில்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு இந்த இதில் பார்த்துக்கோங்க, தண்ணி ஓகேவா இல்லை இன்னும் வேணுமான்னு பார்த்துக்கோங்க. வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க, நிறைய ஊற்றாதீங்க, தெளிச்சுக்கோங்க. ஒரு 5 minutes அப்படியே வேக வைங்க. இதில் உள்ள உப்புலாம் நல்லா ஏறும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கோதுமை மாவு இல்லைன்னா கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இது வந்து திக்னஸ்க்காக, மசாலாவோட திக்னஸ்க்காக தான் இது ஆட் பண்ணி ஒரு 5 minutesல நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்ட்டான பூரி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ பூரியும் நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நல்லா ஹீட்டான ஆயிலில் போட்டு இதை எடுத்துக்கலாம். சூப்பரான பூரி அண்ட் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.